ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் மூவியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சஸ்பான்ஸ் இருக்கிற த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும். சேம் டைம் உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவி. இப்போ ரீசெண்ட் இயரில் ரிலீஸ் ஆனது தான். மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ரிலீஸ் ஆன மூவி. சேம் இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கிற ஒரு மூவியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா 2025 வந்த பேலரினா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த மூவி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ஜான்விக்கோட ஒரு ப்ரீக்வல் மாதிரி. ஸோ ஜான்விக் மூவியோட ப்ரீக்வல் தான் இது. ஆக்சுவலாக இந்த மூவிலையுமே பார்த்தீங்கன்னா ஜான்விக் ஒரு 2-3 சீன்ஸில் வர மாதிரி இருக்கும். கேமியோ ரோல் இல்லை, பட் சில சீன்ஸ் பேஸ்டாக சில ரோல்ஸ் இருக்கும், ஒரு லாங் ரோல். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பீச்சை காட்டுவாங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு அவளோட ஃபாதர் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கா. அன்றைக்கி நைட்டு ஒரு கேங் அங்கே வந்து அந்த சின்ன பொண்ணோட ஃபாதரை போட்டு தள்ளிடுவாங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக லுக் லைக் விஷுவல்ஸ், கலர் ப்ளஸ் அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். சேம் லுக் லைக் பார்த்தீங்கன்னா ஜான்விக் மூவியில் வர அதே பேட்டர்ன் தான். இப்போது இதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு பர்சன் அந்த சின்ன பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் அவங்களோட அந்த பிளேஸில் வச்சு நிறைய சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்து வளர்க்க வைக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அசாசின் மாதிரி மாற்றுறாங்க. ஒரு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு அசாசினாக இருக்கா, நிறைய பேர் ஃபினிஷ் பண்ணுறது இந்த மாதிரி. ஓகே. ஒரு பெரிய டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. அந்த டைம் சின்ன வயசில் அவளோட ஃபாதரை ஃபினிஷ் பண்ண ஒரு பர்சனோட டேட்டோவை பார்க்குறான். அதை பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறான். ஸோ பிகாஸ் அவளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மூவியோட மெயின் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அந்த கேங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில்லனோட கேங். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறா. ஸோ அவன் பார்த்திங்கன்னா அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஜான்விக்கை கூப்பிட்ற சீன், இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வரும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஃபைட் சீன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். மெயினாக அந்த கலருக்கு தான், மூவியோட கலரிங், சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக லைட்னிங் ஒர்க்லாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற மூவி பார்க்கணுன்னா பெஸ்ட் யூ கேன் வாட்ச் திஸ் மூவி. டப்பிங் அவைலபிளாக நினைக்கிறேன், சப்டைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம கன்ஃபியூஷனாக இருக்காங்க பிகாஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு. அதுவும் இல்லாமல் திடீர்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்களால் எந்த கேமும் விளையாட முடியாது, எங்களால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. ப்ளஸ் அந்த டோர்ஸ்லாம் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும். அதுலேருந்து ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் வந்து யாரெல்லாம் அதை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்த்த எல்லாருமே சரி ஓகே நாங்கள் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தான் அந்த வில்லன் கேரக்டர் சொல்கிற மாதிரி அந்த கேமில் அவங்க வின் பண்ணணும். வின் பண்ணால் மட்டும்தான் அவங்க வெளியே போக முடியும். இவங்களோட ஃபஸ்ட்டு கேம் என்ன அப்படின்னா, அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வாண்டடாக வந்து அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இவங்க செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு. அப்போ தான் அங்கே இன்னொரு ரூம் இருக்கும், அந்த டோர் ஓப்பன் ஆகும். அங்கே ஒரு கன்னும் வைக்கிறான், இவங்களுக்கு ஒரு 1 hour டைமும் கொடுக்குறான். அப்படி யாருமே அந்த 1 hourக்கு முள்ள வாண்டடாக வந்து அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்கள் ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். டைம் போயிட்டே இருக்குது, எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க. இந்த ரூமில் இருக்கிறதுலே யாருக்கு ஏஜ் ரொம்ப அதிகமோ அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா எங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறாரு. அவர் விருப்பமே இல்லை, பட் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. அவரும் அங்கே இருக்கக்கூடிய கன் எடுத்து ஷூட் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த வில்லன் நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க, வாண்டடாக அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தோடு அவங்களா அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இதே கேம் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வாட்டி நீங்கள் ஒருத்தராக வாண்டடாக வந்து லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டியும் அந்த மெம்பர்ஸில் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அதில் இருக்கிற ஓல்டு மேனை செலக்ட் பண்ணுறாங்க.
உடனே அவங்களோட ஒய்ஃப் இல்லை அவருக்கு பதிலாக வேணாம் என் லைஃப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாண்டடாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி டைரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அவங்க ஷூட்டும் பண்ணலை, ஜஸ்ட் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த டோரில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த கேம்ஸ் மாதிரி, அந்த பர்சல் மாதிரி பசில். அதை ஒன்று சேர்க்கும்போது அவங்க பண்ண சில தப்புகளுக்கான அந்த இது தெரிய வரும். தேர்டு லெவல் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸ் இருக்கும். அது ஒரு வழியாக போயிட்டு இன்னொரு வழியாக நீங்கள் எக்ஸிட் ஆகணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில வில்லன்ஸ் கையில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும். யார் அந்த எக்ஸிட் வழியாக ஃபஸ்ட்டு வழியாக வராங்களோ அவங்க தான் பின்னர். அங்கே இருக்கக்கூடிய சி பக்கத்தில் ஒரு போட் இருக்கும், அதில் ஏறி அவங்க ஊருக்கு போகலாம். அந்த ஃபேமிலி மட்டும் அங்கே வருவாங்க 3 பேர். அந்த பர்சனாக திடீர்னு அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் கண்ணை எடுத்து அவளோட டேடியை ஷூட் பண்ணிடுவாள். பிகாஸ் இது எல்லாமே அவள் பண்ணுறது தான். அதுக்கான ரிவெஞ்ச், ஒரு பெரிய ரிவெஞ்ச் ஸ்டோரி. சின்ன வயசில் நிறைய கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அந்த பர்சன், அதனால் ரிவெஞ்ச். Hey guys, welcome to our channel. Okay. ஓகே guys, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிச்சிட்ருக்கு, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Because your support is very important for us. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை பற்றி பார்க்கலாம். இதெல்லாமே ஆக்சுவலாக மூவிஸில் வரக்கூடிய ஸ்டோரிஸ் தான். கண்டிப்பாக எல்லா மூவிஸுமே நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு ஃபியூ மூவிஸை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ, ஜஸ்ட் ரைட் யுவர் கமெண்ட் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ் வீடியோ. ஆல்சோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த மூவிஸ், விச் ஒன் ஐ டெல்லிங் ஸ்டோரி அபவுட் தட். Okay, so we will start guys. Click the thumbs up button for encourage our channel viewers. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் மூவியை பற்றி பார்க்கலாம். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஓகே, இதுவுமே ஆக்சுவலாக 2023 நினைக்கிறேன், அந்த டைம் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது. மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சீன் காட்டுவாங்க. நிறைய ஒரு ஃபைவ் to 7 மெம்பர்ஸை கடத்துகிற மாதிரி. இப்போ அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் அவங்க எல்லாருமே கையில் ரோப்லாம் கட்டி போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தராக எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க கையில் கட்டிருக்காங்க. சுற்றி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தே டோன்ட் நோ அபவுட் தேர் செல்ஃப் ஈச் அதர். ஸோ எல்லாருமே செம்ம கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பிகாஸ் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியனை கண்டிஷனை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய ஹவுஸில் இருந்தேன், சடனாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரியுது நம்மளையெல்லாம் யாரையோ கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஷாக்கோட பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேருந்து அந்த வில்லன் பேசுகிறான். அந்த வில்லனுமே அனௌன்ஸ் பண்ணுறான், நீங்கள் எல்லாருமே ஒரு கேம் ஷோவில் இருக்கீங்க. இங்கேருந்து சேஃபாக நீங்கள் உங்களோட இடத்துக்கு வெளியே போகணும் அப்படின்னா இந்த கேமில் நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த கேமில் யார் ஓன் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நீங்கள் சேஃபாக வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறான். ஸோ இப்போ அந்த பில்டிங்குள்ளே தான் இருக்காங்க. அங்கேருந்து வெளியே போகணுன்னா கேமில் அவங்க வின் பண்ணணும். கேட்கவே த்ரில்லராக இருக்குல்ல, பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும்.